இதுவரை நம்ம 4 கட்சிகள் தேர்தல் அறிக்கையை தனித்தனியாக பார்த்தோம். திமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர் கட்சி அண்டு தாவேகா, இந்த 4 கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தோம். தேர்தல் அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க, அது செயல்படுத்த முடியுமா முடியாதா, ஃபீஸிபிளா பாசிபிளா ப்ராக்டிக்கலா, இதெல்லாம் நம்ம பார்த்தோம், தெளிவாக பார்த்தோம். இப்போ இந்த 4 தேர்தல் அறிக்கையில் எது ஹைலி ப்ராக்டிகபிள், ஹைலி இம்ப்ளிமெண்டபிள், ஹைலி ஃபீஸிபிள் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த 4 ரொம்ப குயிக்காக இது முடிஞ்சிடும். 2026 தமிழ்நாடு தேர்தல் அறிக்கையின் பொருளாதார யதார்த்தங்களின் பகுப்பாய்வு, அரசியல் வாக்குறுதிகளுக்கு பின்னால் உள்ள நிதி நிலைமை, கடன்கள் மற்றும் நடைமுறை சாத்தியங்கள் பற்றிய தரவு அடிப்படையிலான அறிக்கை. தாவேகா, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி. 4 மாற்று வழிகள், அடிப்படை பொருளாதார சித்தாந்தங்கள். தாவேகாவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு நுகர்வு சார்ந்த மாதிரி, அதாவது கன்சியூமர், மக்களுக்கு அதிகமான நலத்திட்டங்களை செய்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட அதுக்கான பணம் எப்படி வருதுன்னு தெரியாமல் அதிகமான நலத்திட்டங்களை மட்டுமே பேசக்கூடிய ஒரு மாதிரி. அது வருமான ஆதரவு பொருளாதாரம், நேரடி பணப்பரிமாற்றம், அதிக மானியங்கள், அதான் அதிக மானியங்கள், நேரடி பணப்பரிமாற்றம். இதுதான் திமுக. நலத்திட்டம் பிளஸ் நிர்வாகம், உள்கட்டமைப்பு மற்றும் மக்கள் சேவைகள், சமநிலையான மக்கள் நல அரசு, இது அதை கொடுத்துருக்காங்க. அதிமுக மிதமான நலத்திட்டம், நிதி கட்டுப்பாடு, நிதி நிலைத்தன்மை, அளவான இலவசங்கள், பழமைவாத நலத்திட்ட மாதிரி. நாம் தமிழர் கட்சி உற்பத்தி பிளஸ் தற்சார்பு, விவசாயம் மற்றும் உள்ளூர் பொருளாதாரம், உற்பத்தி சார்ந்த ஊரக மாதிரி. இதான் 4 அடிப்படை. இது ஆண்டு செலவினம், வாக்குறுதிகளின் விலை. அதிமுகவினுடைய ஆண்டு செலவினம் 4.5 லட்சம் 5 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி ஏற்கனவே நம்ம டெபிசிட்ல இருக்கோம். திமுகவினுடைய மாதிரி செலவினம், ஆண்டு செலவினம் 4.6 4.7 லட்சம் கோடி. நாம் தமிழருடைய ஆண்டு செலவினம் 4.8 5.5 லட்சம் கோடி மதிப்பீடு. தாவேகாவுடைய ஆண்டு செலவினம் 5.8 6.3 லட்சம் கோடி ரெட் லைட். ஸோ நாதாக்காவினுடைய செலவினம் திமுகவை விட அதிகம், ஆனால் தாவேகாவின் உச்சபட்ச செலவினத்திற்கு கீழே இருக்குது. அப்போ இதை 4லையுமே குறைவான செலவினம் கொண்டது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை. நிதி பற்றாக்குறையும் எஃப்ஆர்பிஎம் விதிகளும். அதிமுக 3 to 3.5%, 1 லட்சம் கோடி எஃப்ஆர்பிஎம் வரம்புக்குள்ளே இருக்குது. திமுக 3.5 to 4%, 1 லட்சம் கோடி எஃப்ஆர்பிஎம் வரம்புக்குள்ளே இருக்குது. நாம் தமிழர் கட்சி 5-7%, 1.5 2 லட்சம் கோடி எஃப்ஆர்பிஎம் சிறிய மீறல் வாய்ப்பு இருக்கிறது. தாவேகா 12-14%, 3 லட்சம் கோடி வருஷத்துக்கு எஃப்ஆர்பிஎத்தினுடைய விதி கடுமையான மீறல், செயல்படுத்த முடியாத திட்டம். தாவேகாவின் பற்றாக்குறை விகிதம் அனுமதிக்கப்பட்ட எஃப்ஆர்பிஎம் வரம்புகளைப் போல 3 மடங்கு அதிகமாக இருக்கு. 5 ஆண்டு கடன் பாதை எதிர்காலம். இந்த 4 தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றினால் 5 ஆண்டுகளில் எவ்வளவு கடன், யார் எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தா, அதிமுக வாங்கினா 11-13 லட்சம் கோடி, 30-32% கடன் வாங்கியிருக்கோம். திமுக வாங்கினா அடுத்த 5 ஆண்டுகளில் 12-14 லட்சம் கோடி வாங்க வேண்டியது இருக்கும். நாம் தமிழர் கட்சி வாங்கினா 15-18 லட்சம் கோடி வாங்கணும். தாவேகா வாங்கினா 22-32 லட்சம் கோடி வாங்கணும். இதுதான் கடனுடைய சுச்சுவேஷன். மாநிலத்தின் மொத்த உற்பத்தியில் 85% காரணமாக மாறுவது கடுமையான பொருளாதார வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும். அப்போ மக்கள் நலத்தின் எதிர் உற்பத்தி ஒரு சமநிலை. நலத்திட்டங்கள், இலவசங்கள் அதிகம், மேலே போனால் நலத்திட்டங்கள் இலவசங்கள் அதிகம், இங்கிட்டு போனால் குறைவு, அங்கிட்டு போனால் உற்பத்தி தற்சார்பு அதிகம், இங்கிட்டு போனால் கீழே குறைவு, நலத்திட்டங்கள் குறைவு அப்படின்னு பார்க்கும்போதும் அதிமுகவுடைய நலத்திட்டங்கள் இலவசங்கள் நடுத்தரத்தில் இருக்குது. திமுகவுடைய நலத்திட்டங்கள் இலவசங்கள் அதிகமாக இருக்குது. தாவேகால மிக அதிகம் நலத்திட்டங்கள் இலவசங்கள் மிக அதிகம். ஆனால் உற்பத்தி தற்சார்பு நாம் தமிழரில் நடுத்தரம் மிக அதிகம். அடுத்து பொருளாதார அபாயங்களின் செயல் வரைபடம். நிதிச்சரிவு. திமுக, அதிமுக, தாவேகா, நாதாக்கா. நிதிச்சரிவில் திமுக குறைவாக இருக்குது,
அதிமுகவும் குறைவாக இருக்குது. தாவேக்கா அதிகம், நாத்தாக்கா நடுத்தரம். பணவீக்கம் திமுக நடுத்தரம், அதிமுக குறைவு, தாவேக்கா அதிகம், நாம் தமிழர் கட்சி நடுத்தரம். செயலாக்க சிக்கல் நடுத்தரம் அதிகம். வருவாய் முரண்பாடு நடுத்தரம், குறைவு, மிக அதிகம். அப்போ தாவேக்காவுடைய ஒட்டுமொத்தமாக பொருளாதார அபாயத்தில் மிகப்பெரிய அபாயமாக இருக்கக்கூடிய ஒரே அறிக்கை தாவேக்காவினுடைய அறிக்கை. தாவேக்கா இஸ் அன்ரியலிஸ்டிக் மாடல், கெனாட் பி இம்ப்ளிமெண்டட் அண்டு 100% என்னை நம்பலான்னு சொல்கிறத நம்புறதுக்கான வாய்ப்பாக தேர்தல் அறிக்கை இல்லை. ஸோ இதில் நடுத்தரமாக இருக்குது, அதிகமாக நடுத்தரமாக இருக்குது திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தான் 3 நடுத்தரத்தில் இருக்காங்க. அதில் செயலாக்க சிக்கலில் நாம் தமிழர் கட்சி அதிகமாக இருக்கிறதுனால அது செயலாக்கத்தில் செயல்பாட்டு முறையில் தவறாக இருக்குது, அங்கே பிரச்சனை இருக்குது. எதிர்பார்ப்பு யதார்த்தமும் நடைமுறை சாத்தியமும். தாவேகா ஈர்ப்பு மிக அதிகம், ஆனால் பொருளாதார வலிமை குறைவு, சாத்தியம் குறைவு. திமுக ஈர்ப்பு அதிகம், பொருளாதார வலிமை நடுத்தரம், சாத்தியம் அதிகம். அதிமுக ஈர்ப்பு நடுத்தரம், பொருளாதார வலிமை அதிகம், சாத்தியம் அதிகம். நாம் தமிழர் கட்சி ஈர்ப்பு நடுத்தரம், பொருளாதார வலிமை நடுத்தரம், சாத்தியம் நடுத்தரம், எல்லாமே நடுத்தரம். அது ஸோ இங்கே தான் பிரச்சனை. ஸோ இறுதி மதிப்பீடு, எந்த கட்சி எதில் சிறந்தது? நிதி கட்டுப்பாடு அதிமுக, சமநிலையான நிர்வாகம் திமுக, பொருளாதார மறுசீரமைப்பு பார்வை நாம் தமிழர் கட்சி, வாக்காளர்களை ஈர்க்கும் தன்மை தாவேகா, வாக்காளர்களை ஈர்க்கும் தன்மை தாவேகா. வாக்குறுதிகளை உச்சத்திற்கு கொண்டு செல்கிறது, ஆனால் அது நிதி அடிப்படையில் சாத்தியமற்றது. நாம் தமிழர் கட்சி மாநிலத்தின் பொருளாதார கட்டமைப்பை, உற்பத்தியை நோக்கி மறுசீரமைக்க முயற்சிக்கிறது, செயல்பாடு கஷ்டம். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் அறியப்பட்ட நிதி வரம்புகளுக்குள் செயல்பட்டு சமநிலையை பேணுகின்றன. இதில் ஃபைனலாக நம்ம பார்த்தோம்னா என்ன, 4 முக்கிய கட்சிகளின் பொருளாதார ஒப்பீடு, அதாவது growth per industry, foundation and sustainability, stability and governance, modernization, இதெல்லாம் பார்த்தோம்னா பொருளாதாரத்தின் 3 முக்கியத்துவங்களின் அடிப்படையில் மதிப்பீட்டு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. அடித்தள பொருளாதாரம். இப்போ இந்த மதிப்பீடு, இந்த 4 தேர்தலுக்கு எதை வச்சு மதிப்பீடு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த அடிப்படையை வச்சு தான் மதிப்பீடு பண்ணியிருக்கேன். அதாவது அடித்தள பொருளாதாரத்துக்கு 40%, வளர்ச்சி இயந்திரத்துக்கு 40%, மூலதனம் மற்றும் செயலாக்கத்துக்கு 20%. அதில் அடித்தள பொருளாதாரத்தை உருவாக்குறதுல விவசாயம் மற்றும் நீருக்கு 10%. யார் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி மார்க்கு 10 மார்க்கு, 40 மார்க்கு, அது 40 மார்க்கு, அது 20 மார்க்கு. அடித்தள பொருளாதாரம் விவசாயம் மற்றும் நீருக்கு 10 மார்க்கு, சுகாதாரம் மற்றும் கல்விக்கு 10 மார்க், ஊரக பொருளாதாரத்துக்கு 10 மார்க், வளங்களின் நிலைத்தன்மைக்கு 10 மார்க், வளர்ச்சி இயந்திரம் தொழில்மயமாக்கலுக்கு 10 மார்க், வேலைவாய்ப்பு உருவாக்கத்துக்கு 10 மார்க், மதிப்பு கூட்டலுக்கு 10 மார்க், ஜிஎஸ்டி வளர்ச்சிக்கு 10 மார்க். மூலதனம் மற்றும் செயலாக்கம் எஃப்டிஐ ஈர்ப்புக்கு 5 மார்க், பொதுநிதி மாதிரிக்கு 5 மார்க், நிர்வாக சீர்திருத்தம் 5 மார்க், விரிவாக்க திறன் 5 மார்க். அப்போ இதில் தெளிவற்ற திட்டங்கள் மற்றும் நிதி ஆதார குறைபாடுகளால் ஆரம்ப மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் தெளிவற்ற திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, நிதி ஆதாரம் திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க, ஆதாரம் இல்லை, அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் ஆரம்ப மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆரம்ப மதிப்பு 80னா -5, அதிகப்படியான இலவசங்கள் நிதி நெருக்கடி. திமுக 80. அப்போ 80ல் இருந்தவங்க, அவங்களுக்கு 80ல் நாங்கள் கொடுத்த அந்த 100 மார்க்கில் 80 அச்சீவ் பண்ணியிருக்கு திமுக. அதில் -5 குறைச்சது போக 75 மார்க். அதிமுக 2ஆம் இடம், ஆரம்ப மதிப்பு 72 ஆரம்பிச்சது, கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் இன்மை -3 கொடுத்து 69%. நாம் தமிழர் கட்சி 3ஆம் இடம், ஆரம்ப மதிப்பு 69 ஆரம்பிக்குது, -3%. எஃப்டிஐ ஈர்ப்பு விரிவாக்க சிக்கல் இருக்கிறதுனால 66. ஆரம்ப மதிப்பு 58 ஆரம்பிக்குது. தாவேகா -10, வளர்ச்சி மற்றும் மூலதன மாதிரி தெளிவின்மையாக இருக்கிறதுனால 42 நிற்கிது. இதுதான் 4 மாதிரியினுடைய 4 பேர் எடுத்த ஸ்கோர். திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி அண்டு தாவேகா எடுத்த ஸ்கோர். திமுக 75 மார்க் ஃபஸ்ட்டு,
பலங்கள் ஸ்ட்ரென்த் வலுவான பன்முக வளர்ச்சி இயந்திரம், எஃப்டிஐ ஈர்ப்பில் சாதனை, ஆட்டோமொபைல் எலக்ட்ரானிக்ஸ், அதிக வேலைவாய்ப்பு கட்டமைப்பு. பலவீனங்கள் வீக்னஸ் என்னன்னா இலவசங்களால் அதிகரிக்கும் நிதிச்சுமை, மூலதன ஒதுக்கீட்டின் சவால்கள். சாத்தியக்கூறு வையபிலிட்டி அதிகம், நிதி சீர்திருத்தங்களுடன் வையபிலிட்டி அதிகம். அதிமுக 69 பலங்கள், நிலையான நிர்வாக மாதிரி, கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தல் வேகம், சமநிலையான மக்கள் நலத் திட்டங்கள். பலவீனங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கான புதிய துறைகளில் ஏஐ ஸ்டார்ட் அப்ல கவனம் குறைவு. சாத்தியக்கூறு மிகவும் நிலையானது, ஆனால் வேகம் குறைவு. நாம் தமிழர் கட்சி 66க்கு 166 பலங்கள் ஸ்ட்ரென்த்து, வலுவான அடித்தள பொருளாதாரம், விவசாயம், நீர் மேலாண்மை, தற்சார்பு உள்ளூர் பொருளாதாரம். பலவீனங்கள்னு பார்த்துட்டிங்கன்னா தொழில்மயமாக்கலான தெளிவான பாதையின்மை, நேரடி அந்நிய முதலீடு ஈர்ப்பதில் தொய்வு. ஸோ சாத்தியக்கூறு அதிக நிலைத்தன்மை தான், ஆனால் மிதமான வளர்ச்சி. தாவேகா 100க்கு 48 மார்க்கு. பலங்கள் டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் இளைஞர் பங்கேற்பு குறித்த பார்வை தான் பலம். பலவீனங்கள் வேலைவாய்ப்பு மாதிரி, மூலதன உருவாக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சி இயந்திரம் குறித்த தெளிவின்மை. ஸோ டோட்டலாக எங்கே போகிறோம்னு தெரியாமல் இருக்காங்க. சாத்தியக்கூறு தற்போதைய நிலையில் பொருளாதார சாத்தியக்கூறு குறைவு. ஸோ பொருளாதார சாத்தியக்கூறு அணி ஒவ்வொரு கட்சியின் கட்டமைப்பு அபாயங்கள் மற்றும் பலங்கள். கட்சி வளர்ச்சி, நிலைத்தன்மை, நிதி அபாயம், ஒட்டுமொத்த சாத்தியக்கூறு. திமுக வளர்ச்சி குரோத் அதிகம், நிலைத்தன்மை சஸ்டைனபிலிட்டி மிதமானது, நிதி அபாயம் அதிகமாக இருக்குது. திருத்தங்களுடன் இது வலுவான சாத்தியக்கூறு இருக்குது. ஓவரால் வயபிலிட்டி. அதிமுக மிதமானது, நிலைத்தன்மை அதிகம், நிதி அபாயம் குறைவு, நிலையானது. நாம் தமிழர் மிதமானது, நிலைத்தன்மை அதிகம், நிதி அபாயம் குறைவு, நீடித்திருக்கும் ஆனால் மெதுவானது. தாவேகா வளர்ச்சி குறைவு, நிலைத்தன்மை குறைவு, நிதி அபாயம் மிதமானது, பலவீனமானது. டோட்டலா ஸோ விடுபட்ட இணைப்பு. எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியும் முழுமையான பொருளாதார ஒருங்கிணைப்பை கொண்டிருக்கவில்லை. திமுக தொழில் வளர்ச்சி குரோத், நாம் தமிழர் அடிப்படை நிலைத்தன்மை, அதிமுக நிர்வாக நிலைத்தன்மை, தாவேகா எங்கேயுமே வரல. ஏன்னா அதுக்கு பேசிக் இல்லை. தமிழ்நாட்டின் உண்மையான தேர்வு அரசியல் கட்சிகளிடையே அல்ல, பொருளாதார தத்துவங்களுக்கிடையே சிறந்த மாதிரி. திமுக வளர்ச்சி, நாம் தமிழர் அடித்தளம், அதிமுக செயலாக்கம். இந்த 3 சேர்ந்ததாக ஒரு இதுதான் ஒரு சிறந்த மாதிரியாக இது இருக்கும். அடுத்து ஜிஎஸ்டிபி 2035க்கான இலக்குகள். அதிக வருமானம் மற்றும் குறைந்த ஏற்றத்தாழ்வுடன் கூடிய $1 ட்ரில்லியன் பொருளாதாரம். ஜிஎஸ்டிபி 35 லட்சம் கோடி, இலக்கு 90லேருந்து 100 லட்சம் கோடி. பொருளாதார வளர்ச்சி 11 to 12%, இலக்கு 14லேருந்து 16% அச்சீவ் பண்ணணும். இந்த அச்சீவ் பண்ணி காமிச்சதில் இது வரைக்கும் திமுக மட்டும்தான் இரட்டை இலக்க பொருளாதார அச்சீவ் வச்சு காமிச்சிருக்காங்க. அது மட்டும் பாசிபிள். தனிநபர் வருமானம் தற்போது 3 லட்சம், இலக்கு 6லேருந்து 7 லட்சம், 10 லட்சம். வேலைவாய்ப்பு 1.5லேருந்து 1.8 கோடி வேலைகள் உருவாக்கணும். ஏற்றுமதி 50லேருந்து 60 பில்லியன் இருக்குது, 150லேருந்து 200 பில்லியன். கலப்பின வியூகம் 3 வெவ்வேறு கொள்கைகள். திமுக மாதிரி தொழில்மயமாக்கல், எஃப்டிஐ ஈர்ப்பு மற்றும் எம்எஸ்எம்இ உருவாக்கம். அதிமுக தாவேகா மாதிரி உள்கட்டமைப்பு செயலாக்கம், நிர்வாக தொடர்ச்சி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பம். நாம் தமிழரின் மாதிரி விவசாயம், நீர் மேலாண்மை மற்றும் ஊரக பொருளாதாரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ முக்கிய இலக்குகள், செயல் திட்டங்கள், அறிவு சார்ந்த 10 மெகா தொழில் தாழ்வாரங்கள், மெகா இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், சென்னை கோயம்புத்தூர் தொழில்நுட்ப தாழ்வாரம், முக்கிய துறைகள் எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர், மின்சார வாகனம், ஜவுளி 2.0, பசுமை ஆற்றல். ஒரு மாவட்டம் ஒரு பொருளாதார இயந்திரம். சென்னை, டெல்டா மாவட்டம், மதுரை, திருநெல்வேலி, திருப்பூர், கோயம்புத்தூர் கிளஸ்டர். ஸோ முடிவுரை. தமிழ்நாட்டின் எதிர்காலம் முரண்பாடுகளை இணைப்பதில் உள்ளது. தமிழ்நாட்டின் எதிர்காலம் அதிவேக தொழில்துறை வளர்ச்சியையும் டிஎம்கே மாதிரி வலுவான ஊரக மற்றும் வளமை அடித்தளத்தையும் என்டிகே இணைப்பதில் தான் உள்ளது. ஒன்றை விடுத்து மற்றொன்றை தேர்ந்தெடுப்பதில் அல்ல, எல்லாத்தையும் இணைச்சு செயல்பட வேண்டும். 2035 பார்வை, 100 லட்சம் கோடி பொருளாதாரம், 1.5 crore வேலைவாய்ப்புகள், சமநிலையான நகர்ப்புற ஊரக வளர்ச்சி, இதுதான் சாத்தியம். எனவே
மக்களை உங்கள்கிட்ட வந்து நான் 4 தேர்தல் அறிக்கையும் உள்ளே வச்ச உங்கள்கிட்ட தனித்தனியாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 4 தேர்தலையும் கம்பைன் பண்ணி யார் டாப்பில் இருக்கா, நெக்ஸ்ட் யார், தேர்டு யார், ஃபோர்த் யாருன்றதையும் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி இது நல்லா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷனை அடுத்த தலைமுறை அடுத்த growth பாத், தொடர்ந்த வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி, ஒரு மதச்சார்பின்மையற்ற ஒரு நாடு, ஒரு அமைதி, வளம், வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டை, ஒரு மாநில சுயாட்சிக்கு போராடக்கூடிய ஒரு ஆட்சியை, மாநிலத்தை வந்து வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆட்சியை, மாநிலத்தை வந்து ஒரு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஒரு அவர்களை தகுதிப்படுத்தி உலகளாவிய அளவில் போட்டி போடக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக நான் முதல்வன் திட்டம் போல இப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை கொடுத்து அவர்களை வந்து எம்பவர் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.